வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை. வணக்கம் சார். வணக்கம் சுமையா. சார், உச்சநீதிமன்றத்துடைய முன்னாள் தலைமை நீதிபதியாக இருந்த சந்திரசூட் அவர்களுக்கு அவருக்காக கொடுக்கப்பட்ட அந்த பங்களாலேருந்து கிளம்புங்க, ஏன்னா நீங்கள் ரிட்டையர் ஆகிட்டீங்க, அடுத்து ஒருத்தரை நியமிச்சிருக்கோம் நாங்கள், அவருக்கு கொடுக்கணும், இந்த மாதிரி பல ப்ரோட்டோகால்ஸ் இருக்கும். அப்போ புதுசாக வந்தவருக்கு கொடுக்குறாங்களோ இல்லையோ, பட் உங்களுடைய பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு அப்படின்னும் பொழுது நீங்கள் அதை காலி பண்ணி கொடுக்குறது தான் நியாயமானதாக இருக்கும். ஆனால் நான் காலி பண்ண மாட்டேன், இங்கே தான் இருப்பேன் அப்படின்ற ஒரு மனநிலை என்ன மாதிரியாக இருக்குது அப்படின்றது. ஏன்னா பல கேஸை ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க, எல்லாருக்கும் அறிவுரை நீங்கள் சொல்லியிருக்கீங்கன்ற பட்சத்தில் நீங்கள் இன்னும் அங்கே இருக்கீங்கன்னா என்ன காரணம்? அதுக்கு நேர்மைக்கான ஒரு குசும்பு ஒன்று பொதுவாக நீங்கள் நான் ரொம்ப நேர்மையான ஆட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இல்லை, அதிகாரத்தில் ஒரு அதிகாரி, அரசு அதிகாரி, ஐஏஎஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் தேர்வு எழுதி வரக்கூடிய ஆட்கள் அவங்க நேர்மையாக இருக்குது, நாட்டுக்கு நல்லது, அது ரொம்ப முக்கியம். ஆனால் அதில் ரொம்ப நேர்மையாக இருக்குங்கிற பேரில் அவங்க அதுக்கான விலை ரொம்ப விலை. காந்தியை சொல்லுவாங்க, காந்தி எளிமையாக இருக்கிறேங்கிற பேரில் அது எளிமைக்கு அவர் மிகப்பெரிய விலை கொடுப்பாரு அப்படின்னு. ஏன்னா அவர் செகண்ட் கிளாஸில் தான் பயணம் பண்ணுவார். ஆனால் அந்த கோச்சையே டிக்கெட் எடுத்து வச்சுருப்பாங்க. அந்த 100 சீட்டு இருந்துச்சுன்னா 100 சீட்டு எடுத்து வச்சு ஃபுல் பண்ணி போவாங்க. அதுவே ஃபஸ்ட் கிளாஸ்க்கு எடுத்து போனால் அவர் ஒரு ஆள் தான் டிக்கெட் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இந்த நேர்மையான ஆட்களுடைய தொந்தரவு அப்போ அது அதிகார மட்டத்தில் பக்கத்தில் பார்த்தா தான் தெரியும். ஏன்னா ஒரு அதிகாரம் அவர்களை பொறுத்த வரைக்கும் பவர் போயிடுச்சுன்னா கூட அவங்களால சும்மா இருக்க முடியாது. கௌரவ குறைச்சலாக நினைக்கிறாங்களா? இல்லை, இது அவர் முன்ன உதாரணமாக இருக்கணும். ஒரு நாட்டினுடைய மிக உயர்ந்த பதவி, ஜனாதிபதிக்கு நீ பதவியேற்பு பண்ணக்கூடிய அதிகாரம் பெற்ற பதவியில் நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் விலகுறீங்கன்னா அதை விட்டு போகணும். போயிருந்தா அவர் மேலே இன்னும் மரியாதை கூடி இருக்கும். இது ஒரு பிரச்சனையாகவே வந்துருக்க கூடாதுங்க. சத்தம் இல்லாமல் அடுத்த நாளைக்கு நீதிமன்றமே வேற சொல்லிடுச்சு சார். அதுதான், நீதிமன்றம் சொல்கிற அளவுக்கு அவர் வச்சிருக்காருங்கிறது ஒரு விஷயம். இன்னொன்று, அவருக்கு ஒரு மிக நீண்ட காலமாக அவங்க அப்பாவும் சரி அவரும் சரி மிக நீண்ட காலமாக நீதித்துறையில் பணியாற்றுறோம். அவங்களுக்கு வாழ்றதுக்கு வீடு இல்லாமலாம் அவங்களுக்கு இல்லாமல் இருக்கு. ஆனால் இப்போ நான் இப்போ ஒரு நண்பர்கிட்ட பேசிட்டு இருந்தேன், அவரோட ஒரு சந்தேகமாக ஒரு செய்தியை சொன்னார். அது கூட வேண்டுமென்றே கூட அவர் காலி செய்யாமல் இருக்கலாம். ஏன்னா அந்த இடத்துக்கு அவர் காலி பண்ணி போயிட்டார்னா இப்போ இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி கவாய் போயிடுவார். ஒரு பட்டியலத்தை சேர்ந்த ஒருத்தர் இருந்த வீட்டை அங்கே அடுத்து வரக்கூடிய உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் பயன்படுத்த தயங்குவாங்க. ஏன்னா ஏற்கனவே இதில் நடந்திருக்கு. ராம்விலாஸ் பாஸ்வான் தங்கின வீடு அவர் இந்தியாவிலே மிக அதிகமான வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றவர். அந்த சாதனை இது வரைக்கும் யாருமே முறியடிச்சது கிடையாது. 7 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ராம்விலாஸ் பாஸ்வான் இன்றைக்கும் அவருடைய மகன் சிராஜ் பாஸ்வான் அரசியலில் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வலுவான ஒரு கட்சியாக தான் இருக்காங்க பீகாரில். இருந்தாலும் அவர் அவருடைய குடியிருந்த வீட்டுக்கு இன்றைக்கு வரைக்கும் மீண்டும் மீண்டும் குடி போவது பார்த்தீங்கன்னா பட்டியலினத்தை சேர்ந்த மந்திரிகள் தான் குடி போகிறாங்களே தவிர வேறு யாரும் போகிறது இல்லை. இந்த அளவுக்கு தான் இந்தியாவுடைய இது இருக்குதுன்னு ஒரு கொடூரமான விஷயம். இப்போ அதை இப்போ இந்த சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது அடுத்து இவர் காலி பண்ணும்போது இப்போ இன்னும் கவாய்க்கு நாட்கள் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இன்னும் ஒரு 4 மாதமாக நம்ம தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நவம்பரில் ஒரு இதாக ஸோ அப்போ அதுக்குள்ளேயும் அந்த வீடை ரெடி பண்ணி ரெனோவேஷன் பண்ணி தரோம் அது இதுன்னு சொல்லி இழுத்துட்டு அடுத்து புதுசாக வரவங்களுக்கு கொடுக்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இப்படி சந்தேகப்படக்கூடிய அளவில் தான் இந்த நாடு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. ஏன்னா இதற்கு முன்பாக இருந்த எல்லா ஊர்களையும் பார்த்துட்டோம். ரொம்ப நியாயமாக நீதியாக பேசக்கூடியவர்கள் அதுக்கு பின்பாக நடந்து கொள்ளக்கூடிய விதம்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தா. இன்னும் 2 வாரத்தில் அரசு பங்களாவை காலி பண்ணிடும்னு கடிதம் எழுதியிருக்காரு. 2 வீக்ஸ் கழிச்சு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் சார். சார், மகாராஷ்டிராவில் ஹிந்தி திணிப்பை எந்த அளவுக்கு கொண்டு வந்தாலும் மக்கள் அதை பயங்கரமாக எதிர்க்கிறாங்க அப்படின்றதுக்கு மிக சிறந்த உதாரணமே மும்மொழி கொள்கையில் இந்தியை கட்டாயமாக்கும் பொழுது 2 முறையும் கட்டாயமாக ட்ரை பண்ணாங்க. 2 முறையும் மிகப்பெரிய எதிர்ப்பு வந்தோன்னு பின்வாங்கிட்டாங்க. ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா உத்தவ் தாக்கரேவுடைய தலைமையில் இந்தி திணிப்புக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டம் விழாவே சொல்லலாம் நடத்தினார். இதில் ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னா, இந்த இந்தி திணிப்புக்கு எதிராக எப்படி ஒன்றிணைஞ்சிருக்காங்கன்னா 20 வருஷமா கிட்டத்தட்ட பேசாமல் இருந்த உத்தவ் தாக்கரேவோ ராஜ் தாக்கரேவோ ஒன்று இணைஞ்சிருக்காங்க. அப்போ பாஜகக்கான ஆப்பு அங்க கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அந்த மாதிரி எடுத்துக்கலாமா? இவங்க 2 பேர் இணைஞ்சது இந்தி திணிப்பை தாண்டி என்ன மாதிரியான அரசியல் மாற்றங்கள் அங்க கொண்டு வரும் சார்? குறிப்பா நம்ம ஏற்கனவே இந்த பேரணியை நடத்த போறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசியிருக்கோம். அதை வெற்றி பேரணியாக மாத்திட்டாங்க. ஏன்னா மகாராஷ்டிரா அரசு பின்வாங்கிருச்சு. அப்படிங்கும்போது இந்த மராட்டிய அரசுடைய பின்வாங்கலை வெற்றி பேரணியாக அவர்கள் இது பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக நவநிர்மாண் சேனாவினுடைய
தலைவரும் ராஜ் தாக்கரேயும் உத்தவ் தாக்கரேயும் இணைந்து இருப்பது என்பது அங்கே பாஜக சிவசேனா அரசியலில் வந்து ஒரு மாற்றத்தை தான் கொடுக்கணும்னு வச்சுக்கிறேன். ஏன்னா நேரடி வாரிசாக உத்தவ் தாக்கரேயும் அவருடைய வளர்ப்பு பிள்ளையாக ராஜ் தாக்கரே இருந்தாங்க. பால் தாக்கரே மறைவுக்கு பிறகு அவர் வந்து தனியாக கட்சியில் அங்கீகாரம் கிடைக்கலன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு இது பண்ணி போயிட்டாரு. அவர் அமைப்பாக தான் வச்சுட்டு இருந்தார் வச்சுக்கோங்க. ஒரு அவருடைய அமைப்பு வந்து மராட்டிய தேசிய விஷயங்களை பற்றி பேசுவது, தேசிய உணர்வுகளை பேசுவது, மராட்டிய மொழிக்கான விஷயங்களை பேசுவது போன்ற விஷயங்கள் பண்ணியிருந்தார். இப்போ வந்து 2 பேரும் சேர்ந்துருக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். குறிப்பாக அதில் வந்து தேசியவாத காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகளும் கலந்துக்கிட்டது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு செய்தி. இந்தி திணிப்புக்கு எதிரான ஒரு விஷயத்தை வந்து தான் கையில் எடுக்கிறாங்க. இது வந்து நம்ம திமுகவும் பெரியாரும் எப்போவோ செய்த விஷயங்களை வந்து அந்த ரூட்டுக்கு இப்போ வந்து சேர்ந்துருக்காங்க. குறிப்பாக தாங்கள் வஞ்சிக்கப்படுகிறோம். அதே மாதிரி வந்து ஒரு மும்பையை ஒரு யூனியன் ஸ்டேட்டை அறிவிக்கக்கூடிய ஒரு வேலையில் ஈடுபட்டு இருக்கு ஒன்றிய அரசு அப்படிங்கிறதுல சார்ஜ் வைக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான சார்ஜ் அது. ஏன்னா நீங்கள் மும்பையை மட்டும் வந்து ஒரு யூனியன் ஸ்டேட் அறிவிச்சிட்டிங்கன்னா ஒட்டுமொத்த மகாராஷ்டிராவும் ஒரு ஏழை மாநிலமாக மாறிவிடும். அப்போ மராட்டிய உள்ள மாநிலத்துக்கு உள்ளே போய் மராட்டியர்களுடைய உழைப்பை உறிந்து கொண்டு ஆனால் வந்து பல்வேறு நிறுவனங்களும் கம்பெனிகள் எல்லா இதுவும் வந்து அவங்களுடைய தலைமை அலுவலகத்தை அமைத்து கொண்டு இந்தியாவுடைய வர்த்தக தலைநகராக மும்பை இருக்குது. அப்படிங்கும்போது அடித்தட்டு மக்கள் அது எல்லாமே வந்து மராத்திய மக்கள் தான் பண்ணுறாங்க. அப்போ அங்கே வேலை செய்கிறதோ அங்கே வேலைக்கு போகிறதோ வந்து உயர வர்க்கம் போகுது அப்படின்னா அவர்கள் வந்து ஒரு கம்பெனிலேருந்து ஒரு அதிகாரமான இடத்துக்கு போகிறாங்கன்னா கீழ்த்தட்டு மக்கள் வந்து மராத்தியர்கள் தான் இருக்காங்க. அந்த மண் என்பது மராத்திய மக்களுக்கு சொந்தமான மண். அதை வந்து ஒரு யூனியன் ஸ்டேட் அறிவிச்சு எப்படி டெல்லியை வச்சுருக்காங்களோ அதே மாதிரி வந்து அதை அறிவிச்சிடலாங்கிற ஒரு பிளானில் வந்து இருக்காங்க. அதை வந்து இந்த கூட்டத்தில் வந்து அதை வந்து ஒரு இதாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான செய்தி அது. ஏன்னா நாளைக்கு இது சென்னைக்கு கொண்டு வருவாங்க, பெங்களூருக்கு கொண்டு வருவாங்க. இது மாதிரி விஷயங்களை அவங்க செய்யறதுக்கு தயங்க மாட்டாங்க இந்த பாஜக அரசு என்பது. அது ஏன்னா புதிய அந்த ஒரு யூனியன் ஸ்டேட்டை மாற்றுறாங்கன்னா அதுக்குரிய சட்டங்களை கொண்டு வரலாம், அதுக்குரிய லாபங்களை குஜராத் நிறுவனங்களுக்கு லாபத்துக்குரிய விஷயங்களை பண்ணி கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து நிறைய பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த கூட்டணி அமைஞ்சிருக்குது. அவர்கள் இருவரும் சேர்ந்தது வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு வயிற்றில் கண்டிப்பாக புளியை கரைக்கும். ஏன்னா வந்து முதல் ஸ்டெப்பே வந்து 2 முறை அவங்க முயற்சி பண்ணாங்க. இப்போ நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, இந்த மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத மாநிலத்துக்கு நாங்கள் வந்து பணம் தர மாட்டோம்னு சொன்னாங்கல்ல, ஒரு ஒன்றிய அமைச்சர் சொன்னார் இல்லையா. இப்போ வந்து இப்போ மகாராஷ்டிரா பாஜக ஆளக்கூடிய மாநிலம், அது சொல்லுவீங்களா? இந்த கேள்வியை வந்து நான் வந்து மீண்டும் கேட்கணும். இந்த சமரசிக்ஷா அந்த திட்டத்தில் வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு தரமாட்டீங்க, தமிழ்நாட்டுக்கு ஏன் தரமாட்டோம்னா மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க, அதனால தரமாட்டோம்னு சொல்றாங்க இல்லையா. சட்டத்துல வந்து இடம் விலக்களிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை பத்தி புரிஞ்சு கொள்ளாம வந்து ஒரு கல்வி அமைச்சர் வந்து ஒன்றிய கல்வி அமைச்சர் வந்து பேசுறாரு. ஆனா இப்ப சட்டத்துக்குள்ள அதாவது விலக்கு அளிக்கப்படாத மாநிலம் வந்து மகாராஷ்டிரா. அந்த மாநிலத்துல மும்மொழி கொள்கை கிடையாது, இருமொழி கொள்கை தானே அறிவிச்சிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு பணம் கொடுக்கறத நிப்பாட்டுவீங்களா? இங்க இப்போ உங்களோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம எழுப்பியா சார். இன்னொன்னு என்னன்னா, பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களா உத்தரப்பிரதேசத்திலயும் ராஜஸ்தான்லயும் மும்மொழி கொள்கை வந்து வச்சிருக்காங்க. ஆனா அது மிகவும் பின்தங்கிய மாநிலங்களா இருக்கு. வளர்ந்த மாநிலங்கள்ல மும்மொழி கொள்கை இல்லைன்னா இல்ல அங்கதான் நாங்க திணிக்கணும் அப்படின்ட்டு. இந்த மாநிலம் வளர்ந்துருச்சு, அது வளரக்கூடாது, கீழே தான் இருக்கணும்ன்றதுக்கே இன்னொரு முறை திணிக்கிறாங்க. ராஜ் தாக்கரேனுடைய கேள்வி இது. முதலமைச்சர் அவர்களும் அதை வந்து ட்வீட் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப முக்கியமான கேள்வி. இப்போ இந்தி பேசாத மாநிலங்கள் இந்தியாவில் நம்ம எல்லாமே வந்து டேட்டா அடிப்படையில் தான் பேசணும், அறிவியல் பூர்வமாக தான் பேசணும். இந்தி பேசாத மாநிலங்கள் தொழில் வளர்ச்சியிலும் சரி கல்வி வளர்ச்சியிலையும் முன்னேறி இருக்கும்போது இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் பின்தங்கி இருக்கக்கூடிய காரணம் என்ன? அப்போ அந்த மக்களை வந்து நீ சனாதனத்தின் பேரிலும் உங்களுடைய மத அரசியலின் பேர்லையும் வந்து பின்னாடி இழுத்துட்டு இருக்கீங்க, சாதிய அரசியலின் பேர்லையும் பின்னாடி இழுத்து வச்சிருக்கீங்க. இதுதான் காரணமாக இருக்குது. இந்தியை முற்றாக மறுக்கக்கூடிய மாநிலமான தமிழ்நாடுலாம் வந்து முன்னோடி மாநிலமாக இருக்கு. நீங்க வந்து இந்திய அளவில் வரி செலுத்தக்கூடிய மாநிலங்களில் பட்டியலில் மட்டும் கிடையாது, பல குறியீட்டில் வந்து தமிழ்நாடு தான் முன்னிட்டு. பெண்கள் வந்து அதிக வேலைக்கு போகக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது, சுதந்திரமாக பெண்கள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. இது மாதிரி பல குறியீடுகள், அதிக பெண்கள் வந்து பட்டம் பெற்ற பெண்கள் அதிகம் இருக்கக்கூடிய மாநிலம், டாக்டரேட் முடிச்ச பெண்கள் அதிகம் இருக்கக்கூடிய மாநிலம். இப்படி ஒரு கல்வி வகையில் பார்த்தாலும் இந்த மாதிரி. அதே மாதிரி பெண் தொழிலதிபர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய, தொழில் முனைவோர் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. இப்படி பல வகையிலையும் பார்த்தீங்கன்னா டேட்டா அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பல வகையில் முன்னேறி இருக்குது. இதுக்கான காரணம் என்னன்னா, நாம் வந்து ஒரு மொழியை மறுத்து விட்டு அதுக்குள்ளேயே போய் இது பண்ணிக்காமல் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு காரணம். அப்போ இதெல்லாம் வந்து ஒரு ஃபேக்டாக நம்ம எடுத்து பேசணும் அப்படிங்கிறது தான் விஷயம்.
அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்காரு. ராஜ் தாக்கரேவுடைய கருத்தை வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் என்ஹான்ஸ் பண்ணி விட்டுருக்காரு. திமுக ஐடி விங் சொல்லியிருக்கு, நாங்கள் மெரினாவிலிருந்து மும்பைக்கு ஆதரவு கொடுக்குறோம், உங்களுடைய அந்த போராட்டத்துக்கு வந்து நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. உண்மைதான். இந்தியாவில் நீங்கள் வந்து இந்தியை வைத்து திணித்து ஆதிக்கம் செய்ய முனைந்தால் அது எந்த மாநிலமாக இருந்தாலும் தமிழ்நாடு கண்டிப்பாக ஆதரவு கொடுக்கும் அப்படிங்கிறதும், குறிப்பாக திமுகவின் சார்பில் வந்து அந்த ஆதரவு நிச்சயமாக இருக்குங்கிறத வந்து பதிய வச்சுருக்காங்க. அது ஒரு நல்ல செய்தி, நல்ல ஒரு சிக்னல் அது. சார், இப்போ தாவேகாவுடைய சிஎம் கேண்டிடேட்டாக நான் தான் இருக்க போகிறேன்ட்டு விஜய் வந்து சொல்லியிருக்காரு. விஜய் கூட வந்து ஓப்பனாக நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இப்போ ஆரம்பித்த கட்சி. ஆனால் எடப்பாடி வாயிலிருந்து அவர் சைடு அதிமுக சார்பான சிஎம் கேண்டிடேட் நான் தான்ட்டு அவர் வந்து இன்னும் சொல்லாமலே இருக்கார் சார். கேட்டால் அதுதான் அமித்ஷா சொல்லிட்டாருல்ல, நீங்கள் சொல்லுங்க அப்படின்னா ஏன் அந்த தைரியம் இல்லை? பெர்லின் குலக்கேசு பெண்டிங் தான் எப்படி தைரியம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. குறிப்பாக வந்து உண்மையாலுமே ஜெயலலிதா இருந்த கட்சியா இது அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது. அரசியல் ரீதியாக ஜெயலலிதா மீது 1000 விமர்சனம் நமக்கு உண்டு. அதே மாதிரி அவருடைய செயல்பாடுகள் மீது கடுமையான விமர்சனங்கள் உண்டு. அதாவது ஜெயலலிதா ஆட்சி என்பது ஊழல் மிகுந்த ஆட்சி இருந்தது. அதுக்கப்புறம் 2வது முறையாக அவர் வந்து ஆட்சி பொறுப்புக்கு வரும்போது மிக மோசமான ஒரு பழிவாங்கல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டாங்க. கலைஞர் அவர்களை வந்து காவல்துறையை வைத்து மிக மோசமாக நடத்தி கைது செஞ்சாங்க. அந்த வழக்கு கூட வந்து நீதிமன்றத்துக்கு வராத ஒரு இது. அதெல்லாம் வந்து ஜெயலலிதாவை விமர்சிக்கக்கூடிய, ஜெயலலிதாவுடைய அரசை வந்து எதிர்த்து பேசக்கூடிய சூழலில் உருவாகுச்சு. ஆனால் ஒரு கட்சியினுடைய தலைவியாக அந்த அம்மா வந்து எம்ஜிஆர் வந்து ஜானகி வராங்க, 2 அணியாக பிரிகிறாங்க. அதுக்கப்புறம் வென்றெடுத்து வரும்போது ஜானகி விலகிடுறாங்க, போட்டியிலேருந்து விலகி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கட்சி தலைவியாக இருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் சுயமரியாதையோடு நடந்து கொண்டாங்க. அது அவர்களுடைய ப்ரிவிலேஜ்னு கூட பார்க்குறாங்க. சாதிய ப்ரிவிலேஜ் இருக்குது இருந்த அந்த அம்மாவுக்கு. ஆனாலும் கூடுதலாக இவங்கள மாதிரிலாம் வந்து எந்த சூழல்லையும் இத்தனைக்கும் ஊழல் வழக்குகளில் மாட்டி செத்ததுக்கு பிறகு கூட கன்விக்டட் தான், C1 தான். அவங்க என்னதான் இருந்தாலும் அவங்க தண்டனை பெற்று ஊழல் குற்றச்சாட்டில் வந்து தண்டனை பெற்று தான் உள்ள போயிருக்காங்க. இன்றைக்கும் அவங்க நகைகள்லாம் ஏலத்துக்கு வந்துட்டு தான் இருக்குது, சொத்துக்கள் ஏலத்துக்கு வந்துட்டு தான் இருக்குது, எல்லாமே நடந்து தான் இருக்குது. ஆனாலும் கூட அவர் வந்து தன்னுடைய வழக்குக்காக கூட வந்து எவங்காலே போய் ஒழுகல. இத்தனைக்கும் இந்தியாவில் ஊழல் வழக்கில் சிறைக்கு போன முதலமைச்சர் அந்த அம்மா தான். அதே மாதிரி குன்கா தீர்ப்புல போய் வந்து போனோடனே உட்காருங்கன்னு தீர்ப்பை படித்து ஜெயிலுக்கு அனுப்பி விட்டாங்க. எடப்பாடி பழனிசாமிலாம் போய் லத்தி சார்ஜெலாம் வாங்கினாங்க. என்ன அப்படியேப்பட்ட சூழலில் கூட வந்து அந்த அம்மா வந்து யாருடைய ஒன்றிய அரசுக்கெல்லாம் பணிந்துதான் போகலை. வழக்கு இருக்கக்கூடிய சூழல்லையும் கூட வந்து மோடியா லேடியான்னு கேட்டோம் தான் அந்த ஜெயலலிதாவுடைய பாணி. அந்த கட்சியினுடைய அடுத்த தலைவராக வந்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி எல்லாவற்றையும் மேலே இருக்கையும் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறது வந்து உண்மையாலுமே சொல்கிறேன். இதை விட சிறப்பான ஒரு, அதாவது அதான் சொல்லல, ஒரு அடிமைகளை நீங்கள் வளர்த்தால் என்ன ஆகும், தொண்டர்களை வளர்ப்பதும் அடிமைகளை வளர்த்து விட்டு போவதுக்குமான வித்தியாசம் தான். இப்போ கலைஞர் வந்து 2017 அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் அவர் மறைஞ்சு போகிறார் அப்படின்னா, அதுக்கு பிறகு வந்ததுக்கு பிறகு என்ன நடந்தது அரசியலில்? தொடர் வெற்றிகள் திமுகவுக்கு, தொடர் அவங்களுடைய இந்த செயல்பாடுகள், அரசியல் ஸ்டாண்டு, ஒவ்வொரு அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள். 2019 வந்து இந்த வரக்கூடிய தேர்தலில் வந்து ராகுல் காந்தி தான் பிரதமர்னு வந்து இவர் முடிவு பண்ணுறாரு. ராகுல் காந்திலாம் கேட்கவே இல்லை. ராகுல் காந்தி அது அதிர்ச்சியாக ஆச்சரியமாக பார்த்தாரு. ராகுல் காந்தி தான் பிரதமர்னு சொன்னார். அது அதே ஸ்டாண்டில் தான் 2024 தேர்தலையும் இருந்தார். அதற்கு ஒரு கூட்டணியை உருவாக்கி கொடுத்தாரு. பாஜக அவனுடைய 400க்கு மேலே வெற்றி பெறுவோங்கிற எண்ணத்தை வந்து தவிடுபடியாக்கி இந்தியா கூட்டணி மூலமாக வெறும் 200 சில வந்து தப்பித்தவன் பிடிச்சவங்க இன்னைக்கு ஒரு வந்து கூட்டணி கட்சிகளுடைய இதில் வந்து ஆட்சிக்கு கீழே இருக்கிற மாதிரியான சூழலை உருவாக்கி வச்சிருக்கேன். இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். அதே இடத்துல வந்து இப்போ இந்த அம்மா யாரை உருவாக்கி விட்டு போயிருக்கு? எடப்பாடி மாதிரி, வேலுமணி மாதிரி, தங்கமணி மாதிரி, விஜயபாஸ்கர் மாதிரியான, செல்லூர்ராஜ் மாதிரியான அடிமைகளை உருவாக்கி விட்டு போனால் அடிமைகளை வந்து தலைமை பொறுப்புக்கு வந்தால் என்ன நடக்கும்? அவருக்கு மேலே இன்னொருத்தர் தலைமையை தான் தேடுவாங்க. இப்போ அந்த ஜெயலலிதா இடத்துல வந்து அமித்ஷா வச்சு தான் அந்த பேசுகிறாரு. அப்படிதான் பார்க்க முடியும். இதுல வந்து தமிழ்நாட்டை மீட்போம்னு வேற வெக்கமே இல்லாம பயணம் போறாரு. ஆமா, யாத்திரா வேற. எடப்பாடி யாத்திரா, என்னத்த யாத்திரா பாத்தீங்களா? சங்கியே இருக்காங்க, எல்லா இதுவும் தெரியுது. என்னடா ஊமத்துல வாழ அடிக்கிறோமா இல்லை, அது மாதிரி வந்து என்ன கோமியம் வாழ அடிக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனா கட்சியில கொண்டு போய் பேசாம அவங்க புடுங்கிறதுக்கு முன்னாடி இவராகவே கொண்டு போய் ஒரு தீர்மானத்தை போட்டு இப்போ பாஜக இணைஞ்சிடலாம்.
இப்பயே யாத்திரா யாத்திராலாம் வந்து அடுத்து கிளைக்கழகத்தெல்லாம் வந்து மண்டல்னு மாற்றுவான்னு நினைக்கிறேன். ஒன்றிய அமைப்பெல்லாம் எல்லாம் அப்படிதான் தெரியுது ரூட்டு. தொண்டர்கள் வந்து மானமுள்ள தொண்டர்கள் திமுக நோக்கி வந்துடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதான் நடக்கும். ஆனால் இவர் செய்வது வந்து ரொம்ப இதாக இருக்குது. எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு முதலமைச்சராக இருந்தாருங்கிறதுலாம் பிரச்சனை கிடையாது. ஒரு கட்சி தலைவராக வந்து நீ தான் வந்து இந்த கட்சியினுடைய தமிழ்நாட்டில் வந்து பெரிய ஒரு எதிர்கட்சி தலைவராக நீ இருக்காரு. 65 எம்எல்ஏக்களை கையில் வச்சிருக்காரு. அப்படியேப்பட்ட ஒருத்தர் வந்து என்னுடைய அடுத்த வரக்கூடிய தேர்தலுக்கு யாரு அப்படிங்கிறது அமித்ஷா தான் முடிவு பண்ணுவார்னு சொல்றாருன்னா இதை விட ஒரு மானங்கட்ட பொழப்பு வந்து இல்லை. ரொம்ப பரிதாபமாக தான் இருக்குது. இவர் இந்த பக்கம் அதுவே டிவிகே அப்படின்னு பார்க்கும்போது நான் தான் சிஎம் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஆலோசகராக தான் வந்திருந்தாரு பிரசாந்த் கிஷோர். அவர் வந்து விளக்குறேன் அப்படின்ட்டு விலகிட்டாரு. ஆதவ் அர்ஜுனோடைய ஒரு வீடியோ வேற வைரல் ஆயிட்டு வருது. ஐ மீன் சோஷியல் மீடியாவில் சுற்றிட்டு இருக்கு. ஒரு முதலமைச்சர் தலித் முதலமைச்சர் வரதை வந்து முதல்ல போய் அதை சப்போர்ட் பண்ணது வந்து டிவிகேனாங்க. இப்போ நீங்கள் வந்து நான் தான் சிஎம் கேண்டிடேட் வேற சொல்லிக்கிறீங்களே இப்படின்ற மாதிரியான ஒரு வீடியோவும் வந்துட்டு இருக்கு. அவர் வந்து அந்த பேனா எதுக்கு கையில் வச்சிருக்காருன்னு தெரியல. பேனாவை பார்த்து பரிதாபமா இருக்கு. அந்த 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 பேட்டி முழுக்க 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 நீ ஒன்று கேளு நான் ஒன்று சொல்றேன் அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு. என்னடா இதுங்கிற. அதாவது அவர் குறிப்பாக விஜயனுடைய நிலைப்பாட்டில் வந்து அவர் வந்து நாங்கள் விஜய் தலைமையிலான கூட்டணி அப்படின்றது 2 தடவை வந்து அரசியலை பற்றி பேசியிருக்காரு. இந்த மாநாட்டில் வந்து முதல் மாநில மாநாட்டை போட்டு அவர் பேசினார். அதற்கு பிறகு இப்போ வந்து இந்த செயற்குழு கூட்டத்தில் பேசினது. இந்த 2லையுமான அறிவிப்பில் முதல்ல என்ன சொன்னார், நாங்கள் வந்து யாருனாலும் கூட்டணி ஆட்சிக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். அது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குனாரு. இப்போ என்ன சொல்றாரு, நாங்கள் தான் எங்கள் தலைமையில தான் கூட்டணி அப்படிங்கிறாரு. அப்போ ஒரு நிலைப்பாட்டில் கூட வந்து அரசியல் நிலைப்பாட்டில் உங்களால் வந்து சீராக இருக்க முடியல. நான் பேசுனது 2 தடவை 3 தடவை பேசிவிட்டு அந்த பேசுனதுலேயே வந்து உங்களுடைய இதை வந்து காப்பாற்றிக்க முடியாமல் இருக்குங்கும் போது தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு வரக்கூடிய தேர்தலில் வந்து இது ஒரு ஃபன் எலிமெண்ட்டாக இருக்கும். எப்பயுமே ஏதாவது ஒரு நடிகர் கட்சியாக இருந்து ஒரு அவுட்ஸ்டர் வருவாங்க இல்லையா, அது மாதிரி தான் இருக்குமே தவிர இது ஒன்றும் பெரிய ஒரு வித்தியாசத்தை கொடுக்க போகாது. ஆனால் என்னென்னா காசு கொடுத்து அல்லது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி விஜய்க்கு 50% ஓட்டு வரும். திமுகவே 43 தான் வாங்கியிருக்கு. ஏன்டா உயிரை வாங்குறீங்க? 211 சீட்டு 222 சீட்டு ஜெயிக்க போகுது. கண்டிப்பா இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பார்க்கும்போது 221 சீட்டில் வந்து திமுக முன்னிலையில் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு நமக்கு டேட்டாஸ் பார்த்துட்டு இருக்கோம். அப்படியான அந்த கட்சியே 43% 48% தான் வாங்கிட்டு இருக்கு. இவங்க வந்து விஜய்க்கு வந்து 50% வந்துடும், 25% வந்துடும். ஆனாப்பட்ட விஜயகாந்த் திமுக கிளை எங்க இருக்குதோ, அதிமுகவுடைய கிளைகள் எங்க இருக்குதோ, தமிழ்நாடு முழுக்க மலை கிராமத்துல கூட உள்ளீடான பகுதியில கூட எங்கெங்கெல்லாம் திமுகவினுடைய கிளை இருக்குதோ அங்கெல்லாம் தன்னுடைய மன்றத்தை வைத்திருந்தார் விஜயகாந்த். நீங்க அது ரஜினிக்கு கூட கிடையாது. அப்படியான ஒரு செல்வாக்கு வந்து விஜயகாந்த் வந்து கிராமப்புறங்கள் எல்லா பக்கமும் வந்து தன்னுடைய மன்றங்களை வைத்திருந்தார். இன்னைக்கு அது நிலைமை எப்படியோ, ஆனால் அன்றைக்கு வந்து அப்படி ஒரு செல்வாக்கான ஒரு மனிதராக ஊரறிந்த ஒரு நபராக தமிழ் நிறத்தில் தமிழர்களுடைய தோற்றத்தில் ஒரு தன்னை போல ஒருவன்கிற மாதிரி வந்து ஏற்றுக்கொண்டு இருந்த நபர் வந்து விஜயகாந்த். அந்த விஜயகாந்தே முதல் தேர்தலில் வாங்கின ஓட்டு சதவீதம் எத்தனை? சிங்கிள் டிஜிட் தான். ஆக மொத்தம் வந்து இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவர் வந்துட்டாருன்னா அப்படியே வந்து ஒரே நாளில் அப்படியே மாறிடணும். எம்ஜிஆருக்கே அப்படி கிடையாதுங்க. எம்ஜிஆருக்கே அப்படி ஒரு பெரிய ஒரு திருப்பி போட்ட மாற்றம்லாம் வரல. அன்றைக்கும் திமுக வந்து எதிர்கட்சியாக வெற்றி பெற்று தான் இருந்துச்சு. மோசமாலாம் போக கிடையாது. விஜயகாந்த் சந்தித்த தேர்தலையும் அவருடைய இது இருந்தது. 2006 தேர்தலில் வர்றாருன்னா அந்த நம்பர் என்ன, அவ்வளவு தூரம் வந்து ஒரு கட்டமைப்புள்ள ஒரு அமைப்பாக இருந்த விஜயகாந்த் மன்றம் வந்து விஜயகாந்தனுடைய மன்றம் வந்து அவ்வளவு தூரம் இருந்துச்சு. எல்லா பூத்துலையும் வந்து நீங்க வந்து திமுக காரங்க உட்காந்துருப்பாங்க, அதிமுக உட்காந்துருக்காங்கன்னா விஜயகாந்த் மன்றத்தை கட்சியை சேர்ந்த ஒருத்தர் இருந்தாங்க. அந்த அளவுக்கு செல்வாக்கு இருந்தது. நீங்க பூத்துக்கு போடுறதுக்கே உங்களுக்கு ஆள் கிடையாது. பூத்துல என்ன வேலை செய்யணும்னு உங்களுக்கு தெரியாது. முதல்ல பூத்துனா என்ன, பூத்துல இருக்கக்கூடிய ஆள் ஏஜென்ட்டுடைய வேலை என்ன, இது எதுவுமே உங்களுக்கு அடிப்படையே தெரியாது. எந்த அடிப்படையும் தெரியாம நீங்க இந்த வாய் விட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா கடைசியில வந்து அசிங்கப்பட்டு தான் நிற்கணும். சரி, இந்த வேட்பாளர்கள் சொல்லியிருக்காருல்ல, அது அந்த அளவில் வந்து நீங்க கூட்டணி அமைக்கிறதுக்கான ஒரு இதை வந்து நீங்க ஓபன் பண்ணி வைக்கிறீங்க. ஆனா உங்களுடைய நோக்கம் என்ன? நீங்க டெல்லியினுடைய செயல்பாட்டின் அடிப்படையில் தான் செயல்படுறீங்க. எடப்பாடியை ஒத்துக்க வச்சாச்சு கூட்டணி ஆட்சிக்கு. அப்ப அடுத்து என்ன பண்ணணும்? இவரை தனியா நிப்பாட்டி சிறுபான்மை வாக்குகளை
பிரிக்கணும். இப்போ நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஒரு கிறிஸ்துவர்னு போட்டு பாஜகவை சேர்ந்தவர்கள் எழுதிக்கிட்டே இருக்காங்க. அப்போ இவங்களுடைய நோக்கம் என்னன்னா, அந்த 1% 1.5% கிறிஸ்துவர் மக்களுடைய வாக்குகள் வந்து திமுக வந்துகிட்டு இருக்குது. அதை வந்து நிப்பாட்டணும், அதை உடைக்கணும். ஏன்னா அது வந்து பாஜகவுக்கு எதிரான வாக்குகள். அந்த வாக்குகள் வந்து திமுகவுக்கு போயிடக்கூடாதுன்னா இவர் மூலமாக தான் அதை செய்யணும். அப்போ இஸ்லாமிய வாக்குகளையும் கொஞ்சம் பிரிக்கலாம், கிறிஸ்துவ வாக்குகளையும் பிரிக்கலாம், மற்ற பாஜக எதிரான ஒரு வாக்குகளை வந்து இவர் பிரிக்கலாங்கிறது தான் பிளான். ஸோ இவரும் வந்து ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ் தான். அவருக்கும் மேலேருந்து ஒரு குரல் கேட்குது, வீரன் குரலை கேட்டான்ங்கிற மாதிரி வந்து கேட்டு தான் இப்போ அறிவிச்சிருக்காரு. சார் இதே மாதிரி தான் இப்போ பீகார் தேர்தல் கனெக்ட் பண்ண முடியுது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பீகாரில் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் புதுசாக ஒரு ரூலே வந்து கொண்டு வந்தாங்க. அவங்களுடைய அந்த குடியுரிமை சான்றிதழை வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. அது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களையும் தலித்துகளுக்குமே வந்து அந்த ஓட்டர் ஐடியை வந்து கொடுக்காம தடுக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாலஜியில் தான் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து கோர்ட்டே அதை வந்து கிடையாது, தூக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அங்கங்கே இப்படி தான் இவங்களுடைய வேலைகளை வந்து பார்த்துட்டு இருக்காங்கன்ற இந்த விவகாரத்தில் வந்து ராகுல் காந்தியினுடைய செயலை வந்து நம்ம வந்து மறுக்கவே முடியாதுங்க. உடனடியாக களத்தில் இறங்கி அவர் வந்து செயலாற்றிய விதம் இந்த நாடு முழுவதும் இதுக்கு எதிரான ஒரு கருத்துருவாக்கத்தை வந்து அவர் கொண்டு வந்தார் ராகுல் காந்தி. இந்த 11 டாக்குமெண்ட் கேட்குறாங்களே, இது எதுக்கு முதல்ல ஓட்டு போடுறதுக்கான இது என்ன அடிப்படை தேவை என்ன? நீங்கள் ஓட்டர் ஐடியில் உங்களுக்கு ஃபோட்டோ வந்துடும், ஓட்டர் ஐடி உங்களுக்கு இருக்குது அப்படின்னு. சரி, ஓட்டர் ஐடி இல்லாமல் போனால் கூட உங்களுக்கு வந்து ஜாபிதா வருது இல்லையா, அந்த ஓட்டு ஜாபிதாலே உங்களுடைய புகைப்படத்துடன் கூடிய ஓட்டு ஜாபிதா வந்துடும், உங்கள் நம்பர் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து ஆவணங்களை மட்டும்தான் காட்டணும். அதிகபட்சம் ரேஷன் கார்டு கொண்டு போகலாம், உங்களுடைய புகைப்படத்தோட இருக்கக்கூடிய ரேஷன் கார்டு அல்லது ஆதார் கார்டு கொண்டு போகலாம். இது இருந்தால் போதும், அந்த ஜாபிதாவில் இருக்கக்கூடிய நம்பரில் உங்கள் புகைப்படமும் அந்த இதுவும் போகலாம், நீங்கள் வாக்களிச்சுட்டு வெளில வந்துடலாம், அவ்வளோதான். இப்படி இருந்த சூழலை மிக மோசமாக மாற்றுவது. 11 டாக்குமெண்ட் கொடுத்தா நீங்கள் வந்து இது பண்ணணும், இல்லாட்டினா வந்து வாக்காளர் பட்டியலேருந்து பேரை நீக்கிடுவேன்னு சொல்கிறது. கிட்டத்தட்ட வெளியூருக்கு போயிருக்கக்கூடிய, அதாவது பீகார்லேருந்து தான் மிக அதிகமாக உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம், உத்தரகாண்டு, அன்றைக்கே சொன்ன மாதிரி தான் வடகிழக்கு மாநிலங்கள் இங்கிட்டு தான் வந்து வராங்க வேலைக்கு. அப்போ இந்த மக்கள் வந்து அவங்க அதிகாரிகள் வீடு வீடாக போகும்போது அந்த ஆட்கள் இல்லைன்னா அவங்க வெளியூரில் இருக்காங்க, வெளிமாநிலத்துக்கு வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா பதிவு பண்ணி வச்சுக்கிட்டு அவர்கள்ட்ட வந்து சீட்டு கேட்கறது. இப்போ அவர்களுடைய வாக்குகளை இல்லாத வாக்குகளாக மாற்றுவது. குறிப்பாக பட்டியலின மக்கள், நீங்கள் இஸ்லாமிய வாக்குகள், இதுதான் இந்த 2 கோடி 2.5 கோடி வாக்குகள். இதை வந்து குறிவைத்தே செயல்பட்டார்கள். தேர்தல் ஆணையம் கிட்டத்தட்ட வந்து பாஜகவினுடைய கிளைக்கழகம் மாதிரியே செயல்பட்டாங்க. அதை நிறுத்தியவர் ராகுல் காந்தியினுடைய கருத்துக்கள் தான். அது ரொம்ப முக்கியமான விஷயம். சார் இன்னொரு சிறப்பான செய்தி என்னன்னா, அரசின் கீழ் இயங்கக்கூடிய பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான அந்த விடுதிகளுக்கு வந்து சமூக நீதி விடுதி அப்படின்ட்டு முதலமைச்சர் அவர்கள் வந்து பேர் சூட்டியிருக்காங்க. ஆனால் இந்த விடுதிகளுக்கான ஹிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குல்ல சார். இப்போ நீதி கட்சி வந்து ஆரம்பிக்கும் போது திராவிட சங்க விடுதி அப்படின்ற மாதிரி ஒரு பேர் வந்து சூட்டியிருந்தாங்க. அண்ட் இப்போ வந்து முதலமைச்சர் அவர்கள் இந்த பேரை மாற்றி ஒரு சிறப்பான பேரை வந்து வச்சிருக்காங்க. வரவேற்கக்கூடியதாக இருக்கு. இதை பற்றி இல்லை, வரவேற்கணும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி கூடிய அரசியலையும் நாம் பேசிதான் வரவேற்க வேண்டும். ஏன்னா சமூக நீதி விடுதி அப்படிங்கிறதுனா சோசியல் ஜஸ்டிஸ் ஹாஸ்டல்னு பேர் போட்டிருக்கோம். அது வந்து எம்சி ராஜா பேரில் இருக்கக்கூடிய, இப்போ தான் முதலமைச்சர் திறந்தார் இல்லையா சைதாப்பேட்டையில், அந்த எம்சி ராஜா பேரில் தான் இருக்கும். எம்சி ராஜா சமூக நீதி விடுதிகள் தான் இருக்குமே தவிர மற்றபடி வேற எந்த இதுவும் இருக்காது. அதே மாதிரி வந்து பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கான விடுதி அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து சமூக நீதி விடுதி, பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கான சமூக நீதி விடுதி. இது என்ன ஒரு விளைவை ஏற்படுத்தும்னா, சமூக நீதினா என்ன, அந்த விடுதியினுடைய நோக்கம் என்ன, அந்த விடுதியில் வந்து பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள்னா ஒரே சாதியா கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல நூறு சாதிகள் வந்து பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் இருக்குது. எம்பிசி பட்டியலே 108 சாதிகள் இருக்குது, பிற்படுத்தப்பட்ட பட்டியலே சாதிகள் இருக்குது. இப்போ இவர்கள் எல்லாம் வந்து ஒரே இடத்துல தங்கக்கூடிய இடம்ங்கிறது வந்து சமூக நீதி தான். நீங்கள் பட்டியலின மக்களிலே வந்து பல்வேறு பிரிவுகள் இருக்கிறாங்க, அவர்களுக்கும் கூட வந்து ஒரு விடுதி இருக்குன்னா அதுலேயும் ஒரு சமூக நீதி தான். எந்த ஒரு யாருக்கும் இந்த சமூக நீதி விடுதிகள் எல்லாமே வந்து ஒரே ஒரு விடுதியாக மாறணுங்கிறத நம்மளுடைய நோக்கம். ஏனென்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல், திராவிட அரசியல் என்பது சென்னையில் வெளியூர்லேருந்து வந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, அதாவது பட்டியலின பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு விடுதி கிடையாது, தங்குவதற்கு இடம் கிடையாது, சோறு சாப்பிடுவதற்கு உள்ள அனுமதி கிடையாது. பார்ப்பனர்கள் மட்டும்தான் வந்து உணவு விடுதிக்குள்ளே போய் சாப்பிடணும், வெளியில் நிற்கணும், பொட்டணத்தை கட்டி தூக்கி போடுவான். யார்? முதலியார், செட்டியார், கவுண்டருன்னு, தேவர், எல்லாம் அகமுடையாருன்னு இன்றைக்கி மீசையை முறுக்கிட்டு ஜம்பாக சுற்றுறாங்க பார்த்தீங்களா, இவங்க எல்லாமே வந்து ரோட்டில் நிற்கணும். ரோட்டில் நிற்கும் போது பொட்டணம் கட்டி அந்த மாணவர்களுக்கு தூக்கி போடுவான் உள்ளேருந்து.
வேட்டியை வச்சு பிடிச்சிட்டு வந்து சாப்பிட்டுட்டு யாராவது சொந்தக்காரங்க வீடு வந்து அங்கே தங்கி படிக்கணும், அல்லது ஏதாவது ஒரு இடத்துல ஒரு இதை இது பண்ணி படிக்க முடியும். அப்படியான ஒரு சூழல் இருக்கும்போது தான் டாக்டர் நடேசன் வந்து முடிவு பண்ணுறாரு, இங்கே வந்து வெளியூர்லேருந்து நம்ம பிள்ளைய வந்தால் தங்கி படிக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும்னு சொல்லி தான் வந்து திராவிட மாணவ விடுதி உருவாக்குறாங்க. அதுதான் பின்னாடி நீதி கட்சியாக மாறுது, அதுதான் பின்னாடி வந்து சுயமரியாதை இயக்கமாக மாறுது, அதுதான் திராவிட கழகமாக மாறுது, அதுதான் திமுகவாக மாறுது. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் வந்து இந்த சூழல் வந்து நிற்கிறோம். இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய, இந்தியாவுக்கே அரசியல் வகுப்பெடுக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இங்கே நிற்கிறோம். ஆரிய திராவிட போரை நடத்தி கொண்டிருக்கிறோம். இதுதான் இதனுடைய அடிப்படை தான் சமூக நீதி. அப்ப என்னன்னா எல்லோருக்கும் வந்து கல்வி வேணும், எல்லோருக்கும் தங்குவதற்கு இடம் வேணும், எல்லோரும் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு சமமாக நடத்தப்பட வேண்டும், அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகணுங்கிற ஒரு கோரிக்கையெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா. இது எல்லாமே வந்து சமூக நீதி அடிப்படையில் தான் வரக்கூடியது தான். முதலமைச்சர் வந்து ரொம்ப சரியா அதை யோசனை பண்ணி வச்சிருக்காரு. ஏன்னா படிக்கும்போது தான் நீ எந்த ஹாஸ்டலில் தங்கியிருக்க அப்படின்னா அம்பேத்கர் சமூக நீதி விடுதி, பெரியார் சமூக நீதி விடுதி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அல்லது பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கான விடுதியாக இருந்தாலும் நான் சமூக நீதி விடுதியில் இருக்கேங்கிற போது தான் சமூக நீதினா என்னங்கிறத வந்து மீண்டும் 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 பதிவு வைக்கணும். அதை தேடுவாங்க. 100ல் வந்து ஒரு 20 மாணவர்களாக தேடி வருவான், அந்த 20ல் ஒருத்தையும் தலைவனாகிடுவான். இதுதான் முதலமைச்சருடைய எண்ணம்.